இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரே விஷயம் இசை தான். நல்ல இசை கச்சேரி போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் வீட்டில் ரேடியோ இல்லாம டிவி இல்லாம பாட்டு கேட்க எந்த ஒரு கடையும் பிசினஸும் கிடையாது. அதே மாதிரி நல்ல அழகான இசை கச்சேரி உங்க மனசார வாழ்த்துறாங்க. என்னன்னா கடவுள் அருள் அது எல்லாருக்கும் கிடைக்காது. பாட்டு இசை வந்து இயற்கையோட கடவுள் அருள்னாலும் கிடைக்கும். நல்ல கச்சேரி. உலகத்திலே அழகான பையன் நான் மட்டும்தாங்க. கண்ணு வைக்காதீங்க. பொண்ணு பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க? கிளிமேரி பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? மாப்பிள்ளை கிளிமேரி இருக்குல்ல, அப்ப நான் தான் அழகு. எல்லாம் ஓ போறீங்க. வயசான காலத்துல அப்பா அம்மா கிடைக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுவடை பண்ண முடியும். சாமிக்கு முன்னாடி எல்லாம் சாமி எல்லாம் சாமிக்கு பயப்படும். ஐயோ காளியாத்தா மாரியாத்தா என்ன மன்னிச்சுட்டு. ஏன்னா நம்ம கடவுளோட அனுகிரகம் இருக்கு, மிகப்பெரிய சக்தி. அதனால நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நல்ல இசை கச்சேரி. சக்தி நண்பர்கள் அந்த முருகன் நினைச்சார பராபரத்தாரு அழகா ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன வந்தா இப்பயே வந்து கூப்பிட்டாரு. இந்த சக்தி குழு நண்பர்கள் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம நான் விவேக்கு, வடிவேலு, கவுண்டமணி, தனுசு எல்லா கூட நடிச்சிருக்கேன். இப்போ ஒரு ராயல பண்ணேன், ஒரு 4 நாள் பண்ணேன். எல்லாம் போறீங்க. ஒரு எடிட்டு என் டைலாக்லாம் கை வைக்கணுமா? சீனை கட் பண்ணிட்டாரு. ஆமா ஆடியோ கொஞ்சம் கூப்பிட்டாங்க. எங்க டப்பிங்கே என்னை கூப்பிடல, நான் வரல போங்க சார் குறைச்சிட்டான். அப்புறம் அடுத்தப்பறம் ஆரம்பிக்கிறாங்க கூப்பிடுறாங்க. தனுஷுக்கு லவ் சொல்லி கொடுத்தாங்க தேவதைங்க நம்ம நல்ல பையனை நடிக்க தான் வந்தாரு. நான் சொல்லி கொடுத்த லவ்ல அவரு ஐஸ்வர்யா லவ் பண்ணி சூப்பர் ஸ்டாரி ஓஹோன்னு ஆயிட்டாரு. உங்களுக்கு லவ் சொல்லி கொடுக்கணுமா? நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. 25 வயசுக்கு மேல அத்தை பண்ண மாமா பண்ண லவ் பண்ணுங்க, கட்டி வைப்பாங்க. மாட்டிக்கிட்டு லவ் பண்ண அவங்களை வெட்டி வைப்பாங்க. இதுதான் தத்துவம். அதனால லைஃபை எப்போது என்ஜாய் பண்ணி கவலையப்படாதீங்க. நம்ம என்னத்தை கொண்டு வந்தாங்க, என்னத்தை கொண்டு போகணும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கேரளாவில் எப்படிலாம் நைட்டு பட்டாங்க, காலையில் தூங்கி டக்குன்னு போயிட்டாங்க. இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்துடல. இந்த சிரிப்பு மட்டும்தான் நடந்துடும். எல்லாரும் ஹேப்பியாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் என்ன மாதிரி அழகாக ஜாலியாக இருக்கணும். எல்லாருக்கும் அவங்க அழகுதான். அது மாதிரி கல்யாணம் பண்ணா லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிறது நான் ஒரு தத்துவம் கட்டிவிடுறேன். எனக்கு பொண்ணு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமா இப்ப என்ன என் ஒய்ஃப் போட்டு எனக்கு கட்டிக்க மாட்டேன். அவன் சொந்த காலம் சொல்லிக்கிட்டு அப்படியே கட்டி வச்சு அவன் மாமா கட்டி வச்சு விவேக் சார் கல்யாணம் பண்ணி நீ ஓஹோன்னு இருக்கிற காரணம் என் கார் வாங்கினாலும் என் ஒய்ஃபு பின்னாடி உட்கார வச்சு அந்த காரெல்லாம் போவேன். என் ஒய்ஃப் வந்தாலும் கார் எடுப்பான். நான் ட்ரெயின் பஸ் எப்படி வேணாலும் போவேன். என்னன்னா ஒரு மனசு குடும்பம் எப்படி